நம்ம வண்டியில் என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியும். லைக் வந்து வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். வ்ளாகிங் வந்து நல்லா சீரியஸாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ண விட நல்லா தான் பண்ணியிருந்தேன். என்ன ஒரு சொதப்பல் ஆயிடுச்சுன்னா, என் மைக்கு சொதப்பி இருக்குது. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கோளாறாக இருக்குது. அதாவது நான் ஆக்சிடென்ட் விட்டு தான் வண்டி ஆஃப் ஆகிடும். உள்ளே பார்த்தா தான் தெரியும். 11 மணிக்கு வர சொன்னாங்க. பாருங்கள், ஷார்ப் 11 o'clock வந்துட்டோம். சன்செட் நல்லா இருக்குல்ல, சூப்பரா. அண்ட் ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு த ராக்கீஸ் ரைட். அப்பா ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி நம்ம வண்டியில் என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியும். லைக் வந்து வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். அப்படியே ரன்னிங்லேயே வந்து அப்படியே ஜாம் ஆகிடும். லைக் வந்து ஒரு சிஸ்டம் நம்ம ஷட் டவுன் பண்ணால் என்ன ஆகும், எந்த ஒரு முன் அறிவு போனாமல் அப்படியே டக்குன்னு மொத்தமாக ஆஃப் ஆகும். இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருந்துச்சு. பத்தாவதுக்கு ஒரு மாதிரி வண்டி லேக் ஆகும், பயங்கரமாக லேக் ஆகும். த்ராட்டில் கொடுத்தா உடனே மூவ் ஆகாது, அப்படியே முக்கி தான் மூவ் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன், என்னோடய வண்டியில் இருக்க மொத்தமாக அந்த ஏர் ஃபில்ட்ரு, ஆயில் ஃபில்ட்ரு, ஸ்பார்க் ப்ளக்கு, லைக் வந்து ஏர் ஃபில்ட்ரு, ஸ்பார்க் ப்ளக்ஸு, அப்புறம் வந்து ஃபியூல் ஃபில்ட்ரு இதெல்லாம் மாற்றிருந்தேன். பத்தாவதுக்கு வண்டி ஒரு ஃபுல் சர்வீஸே பண்ணேன். அதெல்லாம் பண்ணியுமே வண்டி அந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருந்துச்சு. நானும் எங்கெங்கேயோ விட்டேன், தெரிஞ்ச மெக்கானிக்கிட்ட விட்டேன், செரி விலாக்ஸ் கராஜில் கூட விட்டுருந்தேன். பட் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு 500 கிலோமீட்டர் ஓடினக்கப்புறம் நார்மல் ஆகிடும்னு சொன்னாங்க. பட் 500 தாண்டி 600 ஓடிடுச்சு. இது என்னடா இப்படி இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நேராக ஷோரூமாக போயிடலான்னு ஷோரூம் எடுத்துகிட்டு போனேன். அவங்க பார்த்தாங்க, ஜஸ்ட் வந்து ஈஸியோ அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஈஸியோ அப்டேட் பண்ணால் சரியாயிடும் அப்படின்னாங்க. எனக்கு இந்த ஈஸியோ அப்டேட்னா என்ன, ஈஸியோ அப்டேட்டுங்கிறது இருக்கா, அப்படி உண்மையிலே இருக்காங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஸோ இன்றைக்கி போயிருந்தேன். இன்றைக்கி போயிட்டு அப்டேட் பண்ண, லைக் வந்து டிவைஸ் எடுத்தாங்க, நம்ம வண்டியோட கனெக்ட் பண்ணாங்க. ஒரு 10 நிமிஷம் நம்ம ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. அப்டேட் ஆகிடுச்சுன்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. பட் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் சீரியஸாக. அப்போ தான் நான் நம்புகிறேன், ஓகே ஈஸி அப்டேட்டுங்கிறது இருக்குது போல் அப்படின்னு. பட் வந்து வ்ளாகிங் வந்து நல்லா சீரியஸாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ண விட நல்லா தான் பண்ணியிருந்தேன். என்ன ஒரு சொதப்பல் ஆகிடுச்சுன்னா, என் மைக்கு சொதப்பி ஆடியோ ரொம்ப மட்டமாக இருந்துச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ ரொம்ப கன்றாவியாக ஷார்ட் பண்ணிட்டேன். அண்ட் தென் வந்து மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு சர்வீஸ் சென்டர்லேயே வண்டியை விட சொல்கிறாங்க. அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன சிம்பிள் தான். அந்த 5000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து ஆயில் மாற்றுவோம், ஆயிலோடு சேர்த்து ஆயில் ஃபில்டர் மாற்றுவோம், ஏர் ஃபில்டர் மாற்றுவோம், ஸ்பார்க் ப்ளக்ஸ் செக் பண்ணுவோம். ஸ்பார்க் ப்ளக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் தான் நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் போக ஈஸியுங்கிறதே நான் டோட்டலாக மறந்துட்டேன். இப்படி ஒன்று இருக்குது, அதை வந்து அதை செக் பண்ணணும் அப்படிங்கிற தாட்லாம் எனக்கு இது வரைக்கும் வந்ததில்லை. வண்டி வாங்கி 1.5 வருஷம் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக இந்த ஒரு 1 மந்த்தாக தான் அந்த ப்ராப்ளம் இருந்துகிட்ருக்கு. 1.5 வருஷம் ஆகிடுச்சு. அதனால தான் ஈஸியோட ப்ராப்ளம் வருதானா எனக்கு தெரியல. பட் இந்த ப்ராப்ளம் எதனால் எனக்கு அரைஸ் ஆச்சுன்னா ஈசியூவால் தான். இந்த ஈசியூவை செக் பண்ணோன்னா அவங்க அப்டேட் பண்ணணும் சம்திங் நம்ம சொன்னாங்க. அப்டேட் ஆனோடனே குட், ரியலி குட். சரி வாங்க இப்போது வ்ளாக்குள்ளே போகலாம். எப்படி போனேன், முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ வந்து அது ரொம்ப ஒரு மாதிரி கரகரம் தான் இருக்கும். ஆடியோ கொஞ்சம் ஆடியோ கம்மியாக வச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் பெட்டர் ஐடியா கொடுக்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். நம்ம கோப்ரோவில் ஃபஸ்ட்டு விலாக் தான் இருக்க போகுது. ஆனால் விலாகோட கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டி கொஞ்சம் கோளாராக இருக்குது. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கோளாராக இருக்குது. அதாவது நான் ஆஸ்கேட்டர் விட்டால் வண்டி ஆஃப் ஆகிடும், அந்த நிலமையில் இருக்குது. இது எடுத்துகிட்டு நம்ம பஜாஜ் ஷோரூம் போனோம். ஈஸியாக அப்டேட் பண்ணால் சரியாயிடும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் போயிட்டுருக்கோம். யாராவன் சிரிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டுறாப்புல. நம்ம வண்டி என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ஆஸ்கலேட்டர் விட்டால் வண்டி ஆஃப் ஆகிடும். திடீர்னு ஃபுல்லாக ஆர்பிஎம் ஃபுல்லாக காலியாகி அப்படியே ஆஃப் ஆகுது. நானும் எல்லாமே மாற்றி பார்த்துனேன். கொய்யால அடிச்சிட்டான் ஒரு புகைய. ஓட்டக்கா பண்ணுறேன்னு சொல்லிட்டு மூஞ்சில் கறி அடிச்சிட்டான். பேசாம ரைட்டில் இந்த மாதிரி ஆஃப் ஆயிடுச்சு பார்த்தியா. இவருக்கு இதான் வேலை. இந்த மாதிரி தான் தலைவன் வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கான். ஒரு வாரமாவா, இது 1 மாதமாகவே இந்த ப்ராப்ளம் இருக்குது. இந்த ப்ராப்ளம் வச்சு வண்டி ஓட்டவே தோண மாட்டேங்குது. அதுவும் பம்பு டிராஃபிக்கில் யோசிச்சு பாருங்க. நான் ஆஸ்கேட்டர் கரெக்டாக கொடுக்கும்போது ஆஃப் ஆகுது, பின்னாடி அவனா ஹார்ன் அடிக்கிறான். அப்படி நடு ரோட்டில் நின்னா என்ன ஆகும். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சாண்டோரியில் இருக்க பஜாஜ் ஷோரூம் தான் போகிறோம். ஜெய் பஜாஜ். இது வரைக்கும் என் வண்டி அந்த இடத்துல நான் வந்து ஒரு வாட்டி தான் விட்டேன் சர்வீஸு. பத்தாவதுக்கு இப்போ எங்கே பார்த்தாலும் டிராஃபிக். அந்த வெயில் ஒரு பக்கம், டிராஃபிக் ஒரு பக்கம். ஐயோ எப்பா சுத்தமாக முடியல. ஏதோ சொல்லி வாய முடியல. இங்கே பாருங்க, அவ்வளோதான்.
இதுக்கப்புறம் பம்பு டு பம்பு டிராஃபிக் தான். அந்த இவனை வேறு ஆஃப் பண்ணாமல் பார்த்துக்கணும். தாங்க முடியலையே. எங்கடா போகிறாங்க இவங்கெல்லாம்? டேய் எங்கடா போகிறாங்க? எங்கடா போகிறீங்க எல்லாரும்? ஆக்சுவலி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இப்போ நான் ஓட்டுனதுலேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் முன்னாடியே வந்து செரி விளாக் சிவராஜில் தான் விட்டுருந்தேன் வண்டியை. அங்கே இருக்கிறவங்க வந்து உள்ள ஃபியூல் இன்ஜெக்டர்லாம் க்ளீன் பண்ணேன் ப்ரோ, ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது, ஒரு 500 கிலோமீட்டர் மட்டும் வண்டி இப்படி ஸ்ட்ரகிள் ஆகும், அதுக்கப்புறமா சரியாயிடும்னு சொன்னாங்க. பட் நம்ம இவ்வளோ ஓட்டி நான் ஒரு 400 கிலோமீட்டராவது ஓட்டிட்டேன் அவங்க சொன்னதுலேருந்து. பட் வந்து கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, அதே மாதிரி இருக்கா. சரி என்னடா இது இப்படியே இருக்குது, இப்படி விட்டால் சரியாகாதுன்னு சொல்லி தான் பஜாஜ் ஷோரூம் எடுத்துகிட்டு போய் காமிச்சேன். ஈஸியாக அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க, அது உண்மையிலே இருக்கா, அப்படி ஒன்று பண்ணுறாங்களா, எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் கேட்குறேன், ஒரு சில பேர் வந்து இருக்குன்றாங்க, ஒரு சில பேர் இல்லைன்றாங்க. அது என்ன தான் கான்செப்ட்டு, சரி என்ன தான் பண்ணுறாங்க பார்த்துடலான்னு தான் நீங்கள் போயிட்டுருக்கேன். டிராஃபிக் 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 டிராஃபிக். அதே மாதிரி இந்த விளாக் பார்க்குறவங்க யாருனா வந்து இந்த சென்னை சரௌண்டிங்கில் இருக்கீங்க, சென்னைக்குள்ளே இல்லை வந்து ஈஸியாக ரைட்லாம் போகிற ஆசை இருக்குது, குரூப் எதனா தேடிக்கிட்டு இருக்கேன், குரூப்பாக போகிறதுனா பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி யாருனா இருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுறேன். ஏன்னா சண்டே ஈஸியாக மேக்ஸிமம் நான் போயிடுவேன். அதை வந்து கொஞ்சம் குரூப்பாக போனால் நல்லா இருக்குமென்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பத்தாவதுக்கு நிறைய லாங் ரைட்ஸ்லாம் யோசிச்சு வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஷோரூம் கிட்டே வந்துட்டோம். முடியல எப்பா ஹெல்மெட்குள்ளே. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அடிக்கிற வேலுக்கு ஹெல்மெட் உள்ள ஏதோ இட்லி குண்டா இருக்குல்ல, இட்லி வேகும் போது தலையை உள்ளே விட்டு பார்த்தா போயிருக்கும், அந்த மாதிரி இருக்குது ஹெல்மெட்டு. ஓகே ஃபைனலி நம்ம வந்துட்டோம். நான் போயிட்டு இன்னும் எதுன்னு அப்டேட் பண்ணுறாங்களா பண்ணலையா உள்ளே பார்த்தா தான் தெரியும். 11 மணிக்கு வர சொன்னாங்க, பாருங்கள் ஷார்ப் 11 o'clock வந்துட்டோம். என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். 2 hours later. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷோரூம்ஸ்லாம் வந்து அப்பாயின்மெண்ட் இருந்தால் தான் சர்வீஸே எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்போலேருந்து போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரில. பட் சர்வீஸ் எடுக்கிறது வேறு, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுன்னு போய் நிற்கிறது வேறு. அந்த மாதிரி ECU அப்டேட்டுங்கிறது ரொம்ப ஃப்ரீயாக தான் பண்ணாங்க, எனக்கு எந்த ஒரு சார்ஜஸும் அப்ளை பண்ணல, ஃப்ரீ அப்டேட் தான் அது. ECU அப்டேட்டுங்கிறது எந்த பஜாஜ் வண்டி இருந்தாலும் அப்டேட் பண்ணுவாங்களாம். அது எப்போனாலும் பண்ணுவாங்க. லைக் வந்து அதுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும், முன்னாடியே போய் கேட்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. நீங்கள் எப்போ எடுத்துகிட்டு போனாலும் எனக்கு இந்த மாதிரி வண்டி லேக் ஆகுது ஆஃப் ஆகுது என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க ECU அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லா பஜாஜ் சர்வீஸ் சென்டர்லையும் நடக்குதா தெரில, பட் எனக்கு இங்கே சானிட்டோரியம் நடந்துச்சு. அண்ட் தென் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டாங்க. பத்தாவதுக்கு என்ன மாதிரியே ஒரு 4-5 வண்டி வேறு அங்கே இருந்துச்சு. 2 டாமினார் இருந்துச்சு, ஒரு RS 200 இருந்துச்சு, அப்புறம் அவெஞ்சர் ஒன்று இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எல்லா வண்டிக்கும் அப்டேட் தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான். ஓகே காய்ஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்தா ஆஃப் ஆகலை, எதுவும் லேக்லாம் ஆகலை. பட் வந்து இந்த RPM மட்டும் ஏறி இறங்கிட்டுருக்கு. ஐ மீன் ஐட்லிங் வந்து கொஞ்சம் சொதப்புது. பட் எவ்வளோ பயங்கரமாக டிஃப்ரென்ஸ் தெரியுது. வண்டி எதுவும் லேக் ஆகலை, ஆஃப் ஆகலை. பட் ஒரு 2 days ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு என் தம்பி சொன்னான். ஒரு 2 நாளைக்கு ஓட்டி பார்ப்போம். ரொம்ப நாள் ஆச்சு அவ்வளோ ஸ்மூத்தாக ஓட்டி. என்ன பிரச்சனை இருந்துச்சு, ஆக்சிடென்ட் கொடுத்தா அப்புறம் வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. எறா போகலாம், இப்படியே போகலாம். எறா இவர் தான் நம்ம பிரதர். 2000 RPM கான்ஸ்டண்ட்டாக நிற்கிது. ஏதோ ஒரு டிவைஸ் எடுத்தாங்க, வண்டியோட கனெக்ட் பண்ணாங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம லோடிங் மாதிரி காமிச்சிது. இதெல்லாம் வீடியோ எடுக்கலாம் தான் பார்த்தேன், பட் எடுக்க முடியலை. இந்த கௌசிக் கொண்டா என்னத்த ஜஸ்ட் மிஸ்ஸு. கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு வந்தோமா, மணி பார்த்தீங்கன்னா 1:11 ஆயிடுச்சு. ஸோ அந்த 200 ஃபீட்டில் போய்ட்டு வண்டியோட புல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். மறுபடியும் முக்குதா இல்லை அப்படியே ஸ்டெடியாக ஏறுதா, ஜஸ்ட் அதை பார்க்கணும். நம்ம ரைட் சைடில் போகணும். ஜைலோ அந்த பக்கம் பார்த்தா போலீஸ், நம்ம ஏறி போயிடுவோம். இந்த மாதிரி ஏறக்கூடாது. வண்டியை புஷ் பண்ணி பார்க்கலாம், பார்த்தா டிராஃபிக்காக இருக்குது.
ஓகே